ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். இந்தியா மீது போடப்பட்ட கூடுதல் வரி. ட்ரம்பால் இந்தியா மீது கூடுதலாக போடப்பட்ட 50% வரியை உடனடியாக நீக்க வேண்டும் அப்படிங்கிற குரல் அமெரிக்க செனட் சபையில ஒலிச்சிருக்கு. ஏற்கனவே பிரேசிலுக்கு இது மாதிரியான ஒரு ரெசல்யூஷன் எடுக்கப்பட்டு பில் பாஸ் ஆகப்பட்டு அமெரிக்காவின் ஆளும் அரசாங்கத்திற்கும் ட்ரம்புக்கும் மிகப்பெரிய செட்பேக் கொடுத்தாங்க. எதிர்கட்சியா இருக்கும் காங்கிரஸ் கட்சியினர், இல்ல டெமோக்ராட்டிக் பார்ட்டி அப்படின்னு சொல்லலாம். இப்ப மீண்டும் இந்தியாவுக்கு அதே பேட்டர்ன் ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்தியா மீது போடப்பட்ட 50% கூடுதல் வரி நீக்கப்படுமா? என்ன சமாச்சாரம்? பிரேசிலின் நிலைமை இப்ப என்னவா இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கான காணொலியில நாம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ரொம்ப முக்கியமான காணொலி, நீங்கள் பார்க்க வேண்டிய காணொலி இது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம். லெட்ஸ் டைவ் இன்டு இட் நண்பர்களே. ட்ரம்ப் அமெரிக்க அதிபரா 2வது முறை தேர்வு செய்யப்பட்ட பிறகு அமெரிக்காவுடன் எந்தெந்த நாடுகளுக்கு ட்ரேட் இம்பேலன்ஸ் இருக்கோ அந்த நாடுகளுக்கு கூடுதலா வரி போட்டு அந்த ட்ரேட் இம்பேலன்ஸ் நியூட்ரல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. இதற்காக 5ல் இருந்து 50% வரியானது கூடுதலாக உயர்த்தப்பட்டது. ஆஸ் பர் த ட்ரேட் இம்பேலன்ஸ். ஏதோ ஒரு குழு முடிவு பண்ணியோ இல்ல அமெரிக்க அரசாங்கம் ஒப்புதல் கொடுத்த எடுக்கப்பட்ட முடிவு இல்ல. ட்ரம்ப் அதிபர் அப்படிங்கிற தன்னிச்சையான முடிவுல ட்ரம்பின் அந்த அதிபர் பதவியின் பவரை பயன்படுத்தி, அவர் கையெழுத்துக்கு இருக்கும் பவரை பயன்படுத்தி எடுக்கப்பட்ட முடிவு செய்யப்பட்ட ஒரு முடிவு. IEPPA அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மூலமாக நேஷனல் எமர்ஜென்சின்னு அறிவிக்கப்பட்டு இந்த அடிஷனல் டேரிஃப் அப்படிங்கிறது பல நாடுகளுக்கு அமெரிக்க அதிபரால விதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ரூட்டை பயன்படுத்தி தான் அவர் விதிச்சிருக்கிறாரு. இதை பத்தி நம்ம பல காணொலியில பேசியிருக்கோம். எப்படி இது அமெரிக்காவையும் பாதிக்கும், பல நாடுகளையும் பாதிக்கும் அப்படின்னு நம்ம காணொலியில விரிவா பேசியிருக்கிறோம். இதோட கோர் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மற்ற நாடுகளை பாதிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க நாட்டு மக்களை தான் அது ஃபர்ஸ்ட் பாதிக்கும். அவங்க நாட்டு மக்களால மற்ற நாட்டில இருந்து இறக்குமதி ஆகக்கூடிய பொருட்களை பெரிய அளவுக்கு வாங்க முடியாது. அதோடைய உச்சமாக ஒரு லிமிட்டுக்கு போன பிறகுதான் அந்த நாட்டுக்கு, அதாவது ப்ராடக்டை அமெரிக்காக்கு இம்போர்ட் பண்றாங்க பாருங்க நாடுகள், அந்த நாட்டுக்கே அடி விழுக ஆரம்பிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அடி வாங்குறது அமெரிக்க சிட்டிசன்ஸ், அதுக்கப்புறம் தான் மற்ற நாடுகள், அந்த டெரிஃப் போடப்பட்ட நாடுகளே பாதிப்புக்கு உள்ளாகும். இதுதான் கோர் சப்ஜெக்ட். டெரிஃப்ல அதிகமான டெரிஃப் அப்படிங்கிறது 50% தான் இருந்தது. சைனா கூட போட்டாங்க 150, 200ன்னு போட்டாங்க. பட் வெறும் வாய் வார்த்தையா போட்டு முடிச்சுக்கிட்டாங்க. பட் ஆக்சுவலா இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டதுல உயர்பட்ச டேரிஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா 50% இந்தியா மற்றும் பிரேசிலுக்கு தான் இவங்க போட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த ட்ரம்பின் அடிஷனல் டேரிஃபை எதிர்த்து அமெரிக்க செனட்ல காங்கிரஸ் கட்சியினர், அதாவது ரிபப்ளிகன் பார்ட்டின்னு சொல்லக்கூடிய எதிர்கட்சியினர் தொடர்ந்து அவங்களுடைய வலுவான குரலை காமிச்சிட்டு இருந்தாங்க. இது ஃபர்ஸ்ட் நம்மளே தான் பாதிக்கும், அதுக்கப்புறம் தான் நீங்க சொல்ற மாதிரி கணக்கே ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளே பாதிக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க தொடர்ந்து வலுவான கருத்துக்கள் கொடுத்துட்டு வரும்போது தான் ஆகஸ்ட் மாசம் பிரேசிலுக்கு எதிரான ஒரு ரெசல்யூஷன் சவுண்டை கொடுத்தாங்க. கண்டிப்பா ட்ரம்ப் அவருடைய பிரேசில் மீது போடப்பட்ட டெரிஃபை பின்வாங்கணும் அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் எடுக்கப்பட்டு, அந்த ரெசல்யூஷனுக்கு காங்கிரஸ் முழுமையா குரல் கொடுத்து அது ஒரு பில்லாக உருவாக்கப்பட்டு அந்த பில்லையும் செனட்ல பாஸ் பண்ணாங்க அப்படின்னா ஏனோ தானோ காங்கிரஸின் முழு ஓட்டு இருந்தா பாஸ் பண்ண முடியாது. காங்கிரசுடன் சேர்ந்து ட்ரம்பின் பார்ட்டியில் இருக்கக்கூடியவங்களே, ட்ரம்பின் ரிப்பப்ளிகன் பார்ட்டியில இருந்து ஒரு மினிமம் 3 பேராச்சும் ஓட்டு போட்டதான் செனட்ல மெஜாரிட்டியோட பில்லு பாஸ் ஆகும். அப்படி 50-48 அப்படிங்கிற ரேஷியோல பிரேசிலுக்கு எதிரான 50% வரியை நீக்க வேண்டும் அப்படிங்கிற பில்லு பாஸ் ஆனது. இதோடைய ரிசல்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முழுமையா பிரேசில் மீது போடப்பட்ட 50% வரி அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா ஓவர் த நைட் அது நீக்கப்படல. ஒரு ரிப்பீட்டட் ஒர்க் அரவுண்ட், ஆல்டர்னேட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லப்பட்டு ட்ரம்பின் அந்த அடிஷனல் டேரிஃபை ரீஒர்க் பண்ணி பெரும்பாலான ப்ராடக்ட்ஸுக்கு, பிரேசில்ல இருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி ஆகக்கூடிய பெரும்பாலான ப்ராடக்ட்ஸுக்கு 0ல இருந்து 40% டேரிஃப் அப்படிங்கறது நிர்ணயம் பண்றாங்க. ஆக்சுவலா 10% டேரிஃபை கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்றாங்க. மேக்ஸிமம் 0 to 40% டேரிஃப் அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டேரிஃப் ஆனது இப்ப இருந்துகிட்டு இருக்கு. இதுதான் செனட்ல பாஸ் பண்ண பில்லோடைய ஆஃப்டர் எஃபெக்ட். இப்ப இதே மாதிரியான ஒரு சூழல், இதே மாதிரியான ஒரு சவுண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது தான் செனட்ல இப்ப உருவாக ஆரம்பிச்சிருக்கு. பிரேசிலுக்கு எப்படி 50% கூடுதல் வரியை நீக்கணும் அப்படிங்கிற குரல் கொடுத்தாங்களோ, அதே மாதிரி காங்கிரஸின் மார்க் வாஸ்னே, டிப்ரோ ரோஸ், ராஜா கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற 3 காங்கிரஸை சேர்ந்தவங்க இப்ப அவங்களுடைய வாய்ஸை கொடுத்திருக்கிறாங்க. இந்தியா மீது அமெரிக்கா போடப்பட்ட 50% வரி அப்படிங்கிறது தேவையில்லாதது, அனாவசியமானது. இதை உடனடியா ட்ரம்ப் அரசாங்கம் நீக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ரெசல்யூஷன் வாய்ஸ் அப்படிங்கிறது முன்மொழியப்பட்டிருக்கு. இவங்க 3 பேருமே சாலிடா 3 பாயிண்ட் வைக்கிறாங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அமெரிக்கால நார்த் கரோலினா அப்படிங்கிற ஒரு மாகாணம் இருக்கு. இந்த நார்த் கரோலினா மாகாணம் அப்படிங்கிறது
இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய ப்ராடக்ட்ஸோட ரொம்ப டீப் லிங்கா இருக்கக்கூடியது. ஸோ ட்ரம்ப் இந்த பக்கம் இந்தியாவின் ப்ராடக்ட்டுக்கு அடிஷ்னலா 50% டேக்ஸ் அப்படின்னு போட்ட காரணத்தினால நார்த் கேரோலினாவோட எக்கனாமி அப்படிங்கிறது ரொம்ப இம்பாக்ட் ஆகியிருக்கு, அடி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. யாரு சொல்றா? டேப்ரோ ரோஸ் இவங்க சொல்றாங்க. ஸோ நார்த் கேரோலினாவோட எக்கனாமி அப்படிங்கிறது அதிகமா பாதிச்சிருக்கு. அங்க இருக்கும் மக்களால இந்திய ப்ராடக்ட்ஸ், இந்தியாவில இருந்து இறக்குமதி ஆகக்கூடிய ப்ராடக்ட்ஸை கன்சியூம் பண்ண முடியல. ஸோ நார்த் கேரோலினா மாகாணத்தினுடைய டேக்ஸ் மணி, எக்கனாமி அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு பாதிப்புக்குள்ளாகி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ரோஸ். ரெண்டாவது மார்க் வாஸ்னி. நார்த் டெக்சாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாகாணத்துல இந்திய ப்ராடக்ட்ஸ் மீது போடப்பட்ட வரியால எங்களுக்கு ரொம்ப இம்பாக்ட் ஆகியிருக்கு, அந்த மக்களுக்கு இம்பாக்ட் ஆகியிருக்கு அப்படின்னு அவரு சொல்றாரு. குறிப்பா அவங்கனால வாங்க முடியல, வாங்கும் அளவிற்கு அங்க ஒன்றும் இல்லை, விலை அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. அதே மாதிரி பல இந்திய நிறுவனங்கள் அமெரிக்கால $1 பில்லியனுக்கும் மேலான டாலர்களை வருஷம் வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுல குறிப்பா நார்த் டெக்சாஸ் பெரிய அளவுக்கு லாபம் அடையுது. இந்த டெரிஃப் காரணமாகவும் இந்தியா அமெரிக்கா உறவுல விரிசல் ஏற்பட்டிருக்கும் காரணமாகவும் எங்களுக்கு வர வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், எங்களுக்கு வர வேண்டிய ப்ராஃபிட் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு அடி வாங்கிட்டு இருக்கு. ஓவரால் அமெரிக்கான்னு எடுத்துக்கிட்டாவே இந்தியால இருந்து அமெரிக்காவுக்கு வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஓரளவுக்கு அடி வாங்கிட்டு இருக்கு. தொடர்ந்து வருஷம் வருஷம் இது மாதிரிலாம் அடி வாங்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு அவரு ஸ்ட்ராங்கான வேலிடான பாயிண்ட் கொடுக்குறாரு. ஃபைனலா இந்திய அமெரிக்க சிட்டிசன் ராஜா கிருஷ்ணமூர்த்தி, இவரும் காங்கிரஸ்மேன். இவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பெரிய அளவுக்கு சப்ளை செயின் இஷ்யூ ஏற்பட்டிருக்கு. இந்த ரிலேஷன் மிகப்பெரிய முரண் போன பிறகு பெரிய அளவுக்கு சப்ளை செயின் இஷ்யூ ஏற்பட்டிருக்கு. ஆஸ் எ ரிசல்ட் அமெரிக்கன் ஒர்க்கர்ஸ் அண்ட் அமெரிக்க சிட்டிசன்ஸ் இவங்க தான் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறாங்க. கன்சியூமர்ஸ் அஃபெக்டட் அ லாட் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டோட இந்த டரிஃப் ஆனது அமெரிக்க மக்கள், அமெரிக்க பிரஜைகளுக்கு பெரிய அளவுக்கு இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுடைய கன்சர்ன்ஸ் எல்லாமே இந்திய பக்கம் சார்ந்து இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அமெரிக்காவை பாதிக்குது, அதனால டாக்ஸை குறைங்க, போடப்பட்ட டெரிஃபை குறைங்க அப்படின்னு தான் இவங்க சொல்றாங்க. ஸோ இவங்க ரொம்ப கிளியரா இருக்கிறாங்க. ஏன்னா இந்தியா பக்கம் சொன்னா அதை வேற மாதிரி ரிபப்ளிகன் பார்ட்டி கொண்டு போயிடுவாங்க. அதனால டெமோக்ராட்ஸ் அமெரிக்காவை பாதிக்குது, அமெரிக்க மக்களை பாதிக்குது இதெல்லாம், அதனால டெரிஃபை நீங்க முழுமையா நீக்கணும் அப்படிங்கிற மாதிரி வாய்ஸ் ஓவரா கொண்டு போயிருக்காங்க. ஆனா இது ரெசல்யூஷனா ஒரு தீர்மானமாகவே எடுக்கப்பட்டது. அதற்கான ப்ரூஃப் தான், அதாவது அந்த லெட்டர் தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. இந்த ரெசல்யூஷன், இந்த வாய்ஸ் ஆஃப் ரெசல்யூஷன் அப்படிங்கிறது இன்னும் பில்லாக பாஸ் செய்யப்படல. ஒன்ஸ் இது பில்லாக கன்வெர்ட் செய்யப்படும், பில்லாக கன்வெர்ட் செய்யப்பட்டு ஓட்டெடுப்பு நடக்கப்படும், ஷுவரா இந்தியாவுக்கு அந்த மெஜாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த பில்லானது பாஸ் ஆகும். ஒன்னும் இல்லாத பிரேசில், ஒன்னும் இல்லைன்னு சொல்லக்கூடாது, பிரேசிலுக்கே அந்த அளவுக்கு ஓட் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா இந்தியாவுக்கு ஓட் கிடைக்கும். அண்ட் ரிபப்ளிகன் பார்ட்டிக்குள்ளேயே ட்ரம்பின் இந்தியா மீதான நடவடிக்கை அப்படிங்கிறது பல அசௌகரியத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதனால கண்டிப்பா இந்தியாவுக்கு பில் பாஸ் ஆகும். பில் பாஸ் ஆச்சுன்னா நடக்கிறது வேற மாதிரி இருக்கும். ட்ரம்பின் அட்மினுக்கும் அந்த ட்ரம்ப்புக்குமே நல்லா தெரியும் இது நடக்க ரொம்ப நாள் ஆகாது, ரெசல்யூஷன் பாஸ் ஆயிடுச்சுனாவே பில்லு பாஸ் ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கும் தெரியும். ஒன்ஸ் இந்த பில்லு பாஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஃப்டர் எஃபெக்ட் ஆஃப் பில் மினிமம் 25% டரிஃப் ஆச்சு குறைக்கப்படும். ஏன்னா 25 தான் டரிஃப் ஆனது போட்டாங்க. ஒன்னு ட்ரேட் இம்பேலன்ஸ் டரிஃப் அப்படின்னு 25, ரஷ்யா கிட்ட இருந்து க்ரூட் ஆயில் வாங்குறோன்னு 25. ஸோ 25 போடப்பட்டதுல ஒரு 25 ஆனது கண்டிப்பா பில்லு பாஸ் ஆன உடனே எப்படி பிரேசிலுக்கு ஒர்க் அரௌண்ட் பண்ணாங்களோ இந்தியாவுக்கும் அதே மாதிரி ஒர்க் அரௌண்ட் பண்ணி பல ப்ராடக்ட்ஸுக்கு 25% டரிஃப் ஆனது குறைக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இப்படி ஒரு பக்கம் செனட்ல காங்கிரஸ் இது மாதிரி சவுண்டு கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த ட்ரம்பின் அரசாங்கத்தை சேர்ந்தவங்க இந்தியாவுக்கு ட்ரேட்ல ஒர்க் அரௌண்ட் பண்ணிட்டு போனாங்க. 9 to 11 வரை ஒர்க் அரௌண்ட் பண்ணிட்டு போனாங்க. அதோடைய ரிசல்ட் ஜேமிசன் கீர் அப்படிங்கிறவரு சொல்லியிருக்காரு, அமெரிக்கால சொல்லியிருக்காரு, செனட்ல தான் இது மாதிரி இந்தியாவுடன் ட்ரேட் இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஸ்டில் எங்கனால இந்தியா மற்றும் பிரேசிலுடன் இந்த ட்ரேட் இம்பேலன்ஸை கம்ப்ளீட்டா சார்ட் அவுட் பண்ணி ட்ரேட் பண்ண முடியல. பட் இந்தியாவுடன் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. ட்ரேட் பற்றின ப்ரியார் டாக்ஸ் நல்லா போயிட்டு இருக்கு. வி ஆர் இன் அட்வான்ஸ்டு டாக்ஸ். சீக்கிரமாவே ட்ரேட் நெகோசியேஷன் அப்படிங்கிறது நல்லபடியா முடியும். குறிப்பா இந்த அமெரிக்கால இருந்து மோட்டார் இறக்குமதி பண்றதா இருக்கட்டும், ஸ்பேர்ஸ் இறக்குமதி பண்றதா இருக்கட்டும், அண்ட் சீட்ஸ், ஆல்மண்ட் இது மாதிரியான சீட்ஸ் இறக்குமதி பண்றதா இருக்கட்டும், இதெல்லாமே இந்த கன்சர்ன்ல இருக்கு, அதாவது ட்ரேட் நெகோசியேஷன்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பட் ஒரு அட்வான்ஸ்டு டாக் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் மிஷன் அவர்கள் சொல்லியிருப்பதாக இருக்கு. கிளியரா நமக்கு புரியுது. ஒரு பக்கம் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் மற்றும் ட்ரம்ப் இந்தியாவுடன் ட்ரேட் பண்ணியே ஆகணும், ட்ரேட் இம்பேலன்ஸை நீக்கியே ஆகணும் அப்படின்னு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் டெமோக்ராட்ஸ், அதாவது காங்கிரஸ் கட்சியினை சேர்ந்தவங்க இந்தியா மீது இருக்கும் வரியை நீக்கியே ஆகணும் அப்படின்னு அவங்க ஒரு முடிவுல இருக்கிறாங்க. இது மாதிரி கான்ட்ராஸ்ட் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவுக்கு ஏற்ற சூழல் அமெரிக்க செனட்ல உருவாக ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப முக்கியமானது இது. நம்ம பிரேசில் பேசினப்பவே இதை நம்ம பேசியிருப்போம். இது மாதிரி பிரேசிலுக்கு நடந்துச்சுன்னா இந்தியாவுக்கு நடக்க ரொம்ப காலம் ஆகாது அப்படின்னு. அந்த காலம் இந்த காலமா இருக்கு. ஸோ சூழல் கொஞ்சம் கொஞ்சமா உருவாக ஆரம்பிக்குது.
பட் ஒரே நாள்ல ஒரே இரவுல இது வந்து பில்லாக பாஸ் ஆகும், இந்தியாவுக்கு டெரிஃப் குறைக்கப்படும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும் இது. ஸோ ஸ்லோ ப்ராசஸா தான் நடக்கும். பட் பில்லு பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ட்ரேட் நெகோசியேஷன் நல்லபடியாக இவங்க முடிச்சிட்டாங்கன்னா பில்லு பாஸ் ஆகாது, இதை ஹோல்ட் பண்ணி வச்சிருவாங்க. பட் ட்ரேட் நெகோசியேஷனுக்கு முன்னாடி பில்லு பாஸ் ஆயிருச்சுன்னா நமக்கு ஓரளவுக்கு ஜாக்பாட் கிடைச்ச மாதிரி தான். இதுதான் இப்போதைக்கு நிகழ்ந்துட்டு இருக்க சூழல். இந்தியாவுக்கு சாதகமாக யுஎஸ் செனட்ல ரெசல்யூஷன் அப்படிங்கிறது எடுக்கப்பட்டிருக்கு. இதை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்திய டிஃபென்ஸ் அப்டேட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இது மாதிரியான வீடியோக்கள் பார்க்கறதுக்கு ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. Until it's signing off from ஆயுதம் அறிவோம் and stay tuned for next video, my dear friends. நன்றி, வணக்கம்.